வெல்கம் பிடிஎன் சினிமா. படைத்தலைவன் திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. பொங்கல் திரைப்படம் வருமா வராதா என்றுதான் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு நான் இந்த வீடியோவில் பதிலை உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன். அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையானி இளையராஜா, யாமினி சந்தர், சண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா, கருடராம், ரிஷி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அற்புதமான இந்த திரைப்படம் ஒரு 2 வருட காலங்களாக 1.5 வருடம் ஆயிடுச்சு இந்த திரைப்படம் எடுக்கிறதற்கு. கேப்டன் விஜயகாந்த் உடம்பு முடியாத பட்சத்திலும் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஷூட்டிங்லாம் எடுக்கப்பட்ட போது கேப்டன் விஜயகாந்த் தவறிட்டார். இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதைகளம் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவர் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டாரு. நீ பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடல் இந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றது மிக அற்புதமாக அமைந்திருக்கு. இந்த திரைப்படம் கன்ஃபார்மா வெளியே வருமா வராதுன்னு சொல்லி தான் நீங்க இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயம் இந்த திரைப்படம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடுவதாக தகவல் வெளியாகிறது. ஆடியோ லஞ்சில் 2 நாள் கழிச்சு நடக்க போகிறது. உறுதியாக இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கே ஆடியோ லஞ்ச் பண்ணலாம், யார் கூப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. யார் வந்து நடத்த போறா அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பத்திரிகையிலே மற்றும் பல திரைப்படங்களோட புகைப்படம்லாம் வெளிவந்து 12ஆம் தேதி 10ஆம் தேதியில் வெளிவந்திருக்குது. நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தோட இது வரலையே, அப்போ அந்த திரைப்படம் பொங்கலுக்கு வராதுன்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணாதீங்க. கட்டாயம் இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வர இருக்கிறது. எத்தனையோ நடிகர்கள் எவ்வளவு பேரை வாழ வைத்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் தான் சண்முக பாண்டியன். இந்த சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்குமே படத்தோட பயிற்சியை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிஞ்சும் அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கேப்டனை மிஞ்சும் அளவுக்கு கேப்டனுக்கு நிகர கேப்டன் தான். ஆனால் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. அது யானைகளை வச்சு மிக அற்புதமாக அன்பு இயக்கியிருக்க இந்த திரைப்படம் நாம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு பாடல் வெளிவந்தது. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் இன்று கேப்டன் பாடல் போல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே மெய்சிலிக்க அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், தொழில்நுட்ப முறையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலக்கிற சீனில் வராரு. அங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கும் போது அந்த ஒரு டீ கப் எடுத்து அப்படியே கேப்டன் விஜயகாந்த் காட்டுவார். ட்ரெய்லரில் பார்த்துருக்கோம். ட்ரெய்லர் விட்டுட்டாங்க, டீசர் ஒரு பாடலும் வந்துருக்குது. இந்த திரைப்படத்தோட படம் எங்கெங்கெல்லாம் திரையிடப்பட வர்றது என்று அறிக்கைகள் இனிமேல் தான் விட போகிறாங்க. இன்னொரு விஷயம், ஆடியோ லஞ்சுக்கு யார் வரப்போகிறா, யார் நடத்த போகிறா, யார் வந்து முன்ன இது பண்ண போகிறாங்கன்னு தான் இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். ஏன்னா படம் வர்றதுக்கு 2-3 நாள் முன்னக்கூட்டியே நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு சகாப்தம் போல் அமைஞ்சதோ அதுபோல் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு ஒரு சகாப்தமாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அமையும். இந்த திரைப்படத்தோட சண்டை நாம் மிரட்ட போகிறார் நமது சண்முக பாண்டியன் அவர்கள். நல்ல அற்புதமான ஒரு திரைப்படம். ஏன்னா திரையரங்கு வந்து அதிகமான திரையரங்கு கிடைக்கணும். ஏன்னா அந்த திரைப்படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரிஸ்க் பண்ணி நமது சண்முக பாண்டியன் அவருக்கு நடிச்சிருக்காரு. அதுக்கேற்ற பலன் இந்த திரைப்படத்தில் அவருக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த படத்திற்கு அடுத்து நமது சண்முக பாண்டியன் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அன்பே சொல்லியிருக்கிறாரு, மற்ற எந்த ஒரு கதாநாயகனும் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்குமே ஆக்ஷன் அப்படி பண்ணியிருப்பாரு. ஆக்ஷன் பண்ணாத ஒரு ஹீரோவை தான் நான் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் சண்முக பாண்டியன் அவர்கள் பட்டையை கிளப்புற அளவுக்கு எல்லா பயிற்சியும் மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. அந்த யானை பயிற்சியில் இருக்குது பாருங்க, அந்த காட்டுக்குள்ள இரவுல எடுக்கிறது, அந்த சீன்லாம் தும்சம் பண்ணியிருப்பாரு. நீங்க தியேட்டர்ல பாருங்க. இந்த திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. பொங்கல் தினம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கும் படைத்தலைவன் திரைப்படம் வெளியாகிறது. ஆடியோ லஞ்ச் இன்னும் 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டாக எங்க நடத்த போறேன்னு அதையும் சொல்லுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு வெளியிடுறேன். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படைத்தலைவன் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று மிக அற்புதமாக திரையரங்கில் நாம் கண்டு மகிழ்வோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி வெள்ளி விழா திரைப்படமாக படைத்தலைவன் அமையும். கேப்டன்